குருவோட ஆதிக்கத்துல பிறந்திருக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரங்க ஊருக்கு எல்லாமே உழைக்கக்கூடியவங்க தாங்க. ஊருக்கு எல்லாமே உழைக்கக்கூடிய உத்தம சிலர்கள் தான். ஊருக்குள்ள எல்லாமே இவங்களுக்கு நல்ல பேர் கண்டிப்பா உண்டு. ஆனா வீட்டுல நல்ல பேர் எடுக்க முடியாதுங்க. பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு நண்பர்களுடைய பட்டங்கிறது அதிகமா இருக்கும். நண்பர்களோட சேர்ந்துட்டாலே இவங்க உலகமே தனின்னு சொல்லலாங்க. ஆனா எதுவும் இருந்தாலுங்க தங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறதுல ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். சாஸ்திர சம்பிரதாயங்கள நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவங்களும் இவங்க தான். மன உறுதிங்கிறது சிறப்பா இருக்குங்க. பெரியவங்க சொல்ல வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. வீட்டுல மூத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. தாய் மேல பாசம் அதிகமா இருக்கும். தாரத்து மேலேயும் பாசம் அதிகமா இருக்கும். என்ன ஒண்ணு பாசத்தை வெளிக்காட்ட தெரியறது இல்லை. ஆனா கொஞ்சம் குறும்புக்காரங்க தான் ராசிக்காரங்க. சில நேரம் எல்லாரும் நல்லவங்க நம்பி ஏமாந்து போகிறது உண்டு. அப்படி நீங்க இந்த காலத்துல நிறைய விஷயங்கள ஏமாந்து தான் போயிட்டு இருக்கிறீங்க. நண்பர்கள் வகையிலையா இருக்கட்டும், சொந்த பந்த வகையிலையா இருக்கட்டும், இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் அதிகமாக தான் இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாமே சின்னதா ஏமாற்றம் இருந்தா கூட கோபம் அதிகமா வந்துடும். அப்படியே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆத்திரங்கிறது உங்களுக்கு இல்லை. பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் நீங்க பொறுத்து தான் போறீங்க. ஆனாலுமே தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது. தொழிலையா இருக்கட்டும், குடும்பத்திலையா இருக்கட்டும். என்னதான் கோவில் குளம்னு நீங்க சுத்தாத கோவில் இல்லை, ஏறாத கோவில் இல்லைன்னு இருந்தாலும் ஒரு நிம்மதிங்கிறது நேரம் இருக்காதுங்க. அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்களாவது தனுசு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் ராசி பலன்களும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் தாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே பண வருமானம் நல்லபடியாக வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய விரைய செலவு சந்திச்சிருப்பீங்க. சம்பந்தம் இல்லாத செலவுங்கிறது இருந்திருக்கும். அதே மாதிரி காசு பணத்தில் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க. இனி உங்களுக்கு அப்படியே மாறப்போகுது. நிதானமாக நின்று பொறுமையாக நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாங்க. வருமானம் தொழில் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. குழப்பங்கிறது வேண்டாங்க. இந்த நேரம் குழப்பம் தான் உங்களுக்கு பல விஷயத்துல உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்குது. மனசை தைரியமா வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும். எந்த முடிவா இருந்தாலும் பொறுமையா இருந்தாலும் பரவாயில்ல, தெளிவா முடிவெடுக்க பாருங்க. சிறப்பா இருக்குது. வீடு மனை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்ய பாருங்க. ஏன்னா சனி பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு தான். பணம் வர வேண்டிய இடத்துல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி வைப்பாரு. அதனால கொஞ்சம் டக்குன்னு செலவுக்கு இந்த நேரம் நீங்க சிரமப்பட வேண்டியதா இருக்கும். அதனால இந்த வரவு செலவுல கவனமா இருக்கணுங்க. பணம் குடும்பம் பேச்சு எதுவா இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க. ஆனா முயற்சி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் தான். எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியான முயற்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா இறுதியில வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது. வெளியூர் பயணம் அதிர்ஷ்ட சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சிறப்பு தான். குலதெய்வத்தோட அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரங்க. உங்களுக்கு மேல மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது உங்க குலதெய்வம் தான். எப்பயுமே தனுசு ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்குன்னு நினைச்சீங்கன்னா முன்னோர்களை நினைச்சு நீங்க ஜோதி வழிபாடு செய்யறதும் குல தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நீங்க மனதளவுல இந்த உடஞ்சு போயிருக்கிறது வெளியே வர பாருங்க. அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாட்களுமே. நிம்மதியான தூக்கம் ஒன்று இருந்துட்டா போதும்னு இயங்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பீங்க. அவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. கணவன் மனைவி உறவுக்குள்ளே அப்படி ஒரு நல்ல மாற்றம் உண்டாங்க. ஒரு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம். இதுக்கு முன்னாடி எல்லாமே பிரச்சனையாகவே இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சொந்த வீட்லேயே ஒரு எதிரி மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருக்குங்க. எதை நீங்கள் யோசிச்சு சொன்னாலும் சரி பெரும்பாலும் அது உங்களுக்கு பாதிப்பு தான் கொடுத்துருக்கோம். நிதானமாக பேசினாலும் சரி பொறுமையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்புங்கிறது கொடுத்துருக்காது. இல்லைன்னா வேறு வகையில் உடல்நல தொந்தரவு, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, வாழ்க்கை துணைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுன்னு இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துருக்குங்க. ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட நிலை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அற்புதம் தான். கொஞ்சம் இந்த நேரம் பெரும்பாலும் இளைய குழந்தைகள் உங்களுடைய இளைய குழந்தைகள் வழியில உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு தொந்தரவு கை கால் அடிபடுற மாதிரியான ஒரு பிரச்சனைங்கிறது கொடுக்கும். அதனால தனுசு ராசி என்பவர்கள் குழந்தைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லை. பெரும்பாலும் இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொல்லை தருவாங்கங்க. நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதனால இந்த தொழில் நடவடிக்கையில் எல்லாமே கவனமாக இருக்கணும். புதுசாக வரவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. பயணங்கள் திடீர்னு உங்களுக்கு இந்த நேரம் வருங்க. திடீர்னு பயணம் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால கொஞ்சம் நீங்க தயாராக மாட்டீங்க. ஏதாவது ஒரு சோர்வுங்கிறது இருக்கும். பெரும்பாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான். அலைச்சல் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அவ்வளவுக்கும் நல்லதில்லை.
அதே மாதிரி மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். இது எப்படிப்பட்ட பலன் தருன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதனுடைய அமைப்பு உங்களுக்கு இந்த நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை, இந்த இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. கடன் சுமங்கிறது குறையுங்க. குழந்தைகளுடைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நனவாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு சுக்கிர மங்கள யோகம், சுபகாரிய பேச்சுவார்த்தைங்கிறது முடிவுக்கு. வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தோட 2வது வாரத்திலிருந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஏற்படுங்க. ஊர் மாற்றம் கேட்டு விண்ணப்பிக்க இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகுது. கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தோட இறுதியில் உங்கள் ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5-12 இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் போகக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டலாமா இல்லைன்னா கட்டின வீட்டை விலைக்கு வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி பண வருமானம் வந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய பேர் மன நிம்மதிக்காக ஆன்மீக வழிபாடு எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். அதுவுமே உங்களுக்கு நல்ல பலன் தான். கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் இறுதிக்குள்ள புதனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே பயணத்தை அதிகமாக ஏற்படுத்தி தருவாங்க. ஒரு பரபரப்பாகவே இருப்பீங்க. ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியாது, அடுத்தடுத்த அலைச்சலுங்கிறது இருக்கும். ஆனால் எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல செய்தி கிடைக்குங்க. வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். வெளிமாநிலத்தில் கூட உங்களுக்கு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கு. மாமன் மைத்துனன் வழியில் ஒரு நல்ல நிகழ்வு உண்டாங்க. அதுக்கு நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் சேமிப்பு இருந்தாலுமே இந்த சுபகாரியங்களை கலந்துக்கிறதால கொஞ்சம் சேமிப்பு கரைங்க. ஆனால் அது ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பு தான். பண வருமானங்கிறது வேறு விதமாக விரயமாகிறத விட சுப செலவாக செஞ்சுக்கிறது நல்லது தான். பொதுவாகவே இந்த நேரம் கொஞ்சம் ஆரம்பத்தில் தடை கொடுக்கும், ஆனால் முயற்சி கைவிட்டுற. வியாபாரம், தொழில் அமைப்பு பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. மங்கள நிகழ்வு உண்டாகும். அதே மாதிரி இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகள் கொஞ்சம் கெடிப்பட்டு செய்வாங்க. அதனால சக ஊழியர் வகையில் கொஞ்சம் நீங்கள் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். உங்கள் வேலையில் கவனம் கொடுத்தாலும் சிறப்பாக இருக்குதுங்க. சக ஊழியர்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்துவாங்க. அதனால கொஞ்சம் தொழிலில் வேலையில் அக்கறை வேணும். பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா அதிகம் தாங்க. குடும்பச்சும்மா ஒரு பக்கம், வேலையில் சும்மா ஒரு பக்கம், கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க உங்கள் உடல்நிலையில். ஆனாலுமே பெருசாக தொந்தரவுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படாது. வேலையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சிங்கிறது நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. தாய் வழியில் ஆதரவு எல்லாமே சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமே உங்கள் தாய் வீட்டு ஆதரவு தான். அந்த வகையில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். வேலையில் நிறைய மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கு அந்த மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. திட்டமிடணும். எந்த வேலையாக இருந்தாலும் இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்கள் திட்டமிட்டு வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு தெம்பை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. ஆன்மீக பயணங்கிறது மனசுக்கு ஒரு தெம்பு அந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் முன்ன சொன்ன மாதிரி தான் குலதெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குல்ல. அதனால மறக்காம இந்த பச்சரிசி வெள்ளம் கலந்த பொங்கல் படையில நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்ச பின்னாடி வீட்டுக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வீட்டில் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. திடீர்னு இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் குழப்பங்கிறது இருக்காது. மனசு எதையோ நினச்சி பயப்பட்டு இருக்கிறதுல அந்த பயங்கிறது நீங்கும். குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்துட்டாலே எல்லாமே சாதகம் தான். நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர்னு தடுமாறுவீங்க. கொஞ்சம் சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சே பல குழப்பம் மனசில் போட்டு குழப்பிக்குவீங்க. அதனால பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். வாகன அமைப்பு சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல மாற்றம், இடமாற்றம், பதவி மாற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. மனசு தான் காரணம். தேவையில்லாத விஷயத்த மனசில் போட்டு குழப்ப வேண்டாம். நோய் நொடி வம்பு வழக்கன்னு இருந்த நிலைமை மாறும்னு சொல்லலாங்க. எதுலையும் கொஞ்சம் அக்கறை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிற முயற்சி வெற்றியாங்க. வெளியூர் பயணம் கொஞ்சம் உங்களுக்கு உண்டு. பயணத்தால் ஆதாயமான பலன் தான். வியாபாரம், தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு இந்த நேரம் அற்புதம் தாங்க. அதே மாதிரி திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தால் திருமண யோகம் கூடி வரும். வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை நினச்சி தாங்க உங்களுக்கு கவலை. இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செலவு கொஞ்சம் இந்த நேரம் கொடுக்கும் தான். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் ஆதரவுமே உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. பெரியவங்களுடைய ஆதரவு, வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவு கொஞ்சம் கொடுக்கும். அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்க. தொழிலை பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லை. ஏதாவது ஒரு வகையில் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்றம் இருக்குது. குடும்பத்திலையுமே பிரச்சனைங்கிறது இல்லை.
கணவன் மனைவிக்குள்ளேயும் இணக்கமான நேரம் தான். பொன்பொருள் சேர்க்கை எதுவாக இருந்தாலும் தைரியத்தை கைவிட்டுறாதீங்க. சமாளிக்கிற சக்திங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதனால இந்த நேரம் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறுவீங்கிறத நான் பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.